ஹாய், ஷாமு ராஜேஷ் விலாக். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி செய்யலாம் நாங்கள் ரெடி பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறோம். நீங்களும் பாருங்கள் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்றத நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி அதுவும் இல்லை தம் பிரியாணி. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 4 பட்டை, 2 கிராம்பு, 4 பிரியாணி இலை, 4 பிரியாணி இலை, 400 கிராம் வெங்காயம் நல்லா வதக்கணும். அது நல்லா ஒரு ப்ரௌன் ஷேடாக வரணும் அந்த வெங்காயம். அது வெந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கணும். அது கூட வெறும் மிளகாத்தூள் ஒரே ஒரு ஸ்பூன் போட்டு அது நல்லா வதக்கணும். நம்ம இது கூட எதுவும் கலர்லாம் எக்ஸ்ட்ரா சேர்க்க போகிறதில்ல, இந்த மிளகாய்த்தூள் மட்டும்தான். எக்ஸ்ட்ரா கலர் எதுவுமே தேவையில்லை, இந்த மிளகாத்தூள் மட்டும் போதும். இது கூட பார்த்திங்கன்னா புதினாவும் பச்சை மிளகாவும் 6 பச்சை மிளகா இதுவும் நல்லா போட்டு நல்லா தொக்கான ஒரு கிரேவி மாதிரி வரணும். அப்படி நல்லா வதக்கிறதுக்கப்புறம் தக்காளி 400 கிராம், தக்காளி 200 கிராம், தயிர் நல்லா வெங்காயம் தக்காளி இந்த ஸ்பைசஸ்லாம் சேர்த்துருக்கேன் அதெல்லாம் நல்லா போட்டு நல்லா கலக்கணும். கலந்ததுக்கப்புறம் அது ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் அது கூடயே நாங்கள் 1 கிலோ நாங்கள் இன்றைக்கி கறி எடுத்துருக்கோம். 3 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி விடணும். அதனால் நாங்கள் 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்கோம். சிக்கன் நல்லா போட்டு நல்லா பெரட்டணும். அதுலேருந்து தண்ணி வரும் சிக்கன்லேருந்து. அந்த சிக்கன்லேருந்து தண்ணி வர வரையும் வெயிட் பண்ணணும். நாங்கள் பக்கத்துலேயே கொஞ்சம் 6 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஒரு கொதி வர அளவுக்கு நாங்கள் தண்ணி பக்கத்துலேயே காய வச்சுருக்கோம். அந்த தண்ணி எடுத்து நல்லா சிக்கன் நல்லா வெந்ததுக்கப்புறம் லைட்டாக வெந்தால் போதும். அது வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அது கொதிக்க வச்சதுக்கப்புறம் அரிசி போட்டு நல்லா ஒரு கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் அரிசி அரை பதத்துக்கு வெந்தால் போதும். அது வந்துகிட்டே இருக்கும்போது நாங்கள் ஆனியன் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஆனியன் ரெடி பண்ணிட்டு ஓகே பிரியாணி ரெடி ஆகிட்டுருக்கு, அது முன்னாடி தம்மு போட்டுடலாம்னு சொல்லிட்டு தம்முக்கு 20 மினிட்ஸ் தம்மு போட்டதுக்கு 20 மினிட்ஸில் சரியாயிடும். ஓகே ரெடி ஆகுது. அதுக்கப்புறம் என்ன செய்யலாம், கபாப் 65 போல் ரெடி ஆகிட்டோம். 1 கிலோ 65. அதுக்கான மசாலாக்கான ரெசிபியெல்லாம் நான் கமெண்டில் கொடுத்துருக்கேன், ஃபஸ்ட் கமெண்டில் இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ராஜேஷ் ஷாமு வீடியோவுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட உதவியோட ரொம்ப தேங்க்ஸ்.